இந்தியாவைச் சேர்ந்த நிக்கில் சோப்ரா இங்கிலாந்தின் சர்வதேச கலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து 65 மணி நேரம் ஓவியம் வரைந்து சாதனை. இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டர் நகரத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சர்வதேச கலை நிகழ்ச்சி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகின்றது. இதில் கலைஞர்கள் தலைமையில் அவர்களின் புதிய கலாச்சார வேலைப்பாடுகள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திய கலை நிகழ்ச்சியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த நிகில் சோப்ரா என்ற இந்திய கலைஞர் கலந்து கொண்டார். அமெரிக்காவின் ஓஹியோ பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்ற இவர் தற்போது கோவாவில் வசித்து வருகின்றார். இக்கலை நிகழ்ச்சியில் ஜூலை 5ஆம் தேதி காலையில் தனது படைப்பினை வரைய ஆரம்பித்த சோப்ரா 7ஆம் தேதி மாலைதான் அதனை முடித்தார். இவர் கோலான் காட்டன் என்ற தலைப்பில் இந்தியாவின் துறைமுக நகரமான மும்பைக்கும் மான்செஸ்டர் நகரத்திற்கும் இடையில் ஏற்பட்ட தொழில் மற்றும் வரலாற்று பிணைப்புகளை தனது ஓவியத்தில் வெளிப்படுத்தினார். அது மட்டுமின்றி அவரது குடும்ப தொடர்புகளும் இந்த ஓவியத்தில் வெளிப்பட்டிருந்தன. விட்வர்த் கலை மையத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஆலை தொழிலாளி போன்ற உடையில் புழுதி படிந்த நிலையில் தொடர்ந்து சோப்ரா வரைந்து கொண்டிருந்ததை காண மக்கள் திரளாக கூடினர். மான்செஸ்டரில் இப்போதும் இயங்கி வரும் பருத்தி ஆலைகளில் மும்பையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பருத்தியில் நெய்திருந்த ஆடையை சோப்ரா அணிந்திருந்தார். பருத்தியிலான துணியில் கரித்துண்டுகள் கொண்டு தனது ஓவியத்தை வரைந்திருந்தது சென்ற நூற்றாண்டில் பிரிட்டனின் தொழில்துறை வலிமையை வெளி உலகிற்கு தெரிவித்த விதத்தை விளக்குவதாக அமைந்தது. நேரம், பாலினம், கலாச்சாரம் ஆகிய அனைத்திலும் தன்னை மாற்றிக்கொண்ட சோப்ரா 3 நாட்களும் 2 இரவுகளும் தொடர்ந்து பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த ஓவியத்தினை வரைந்தது வரவேற்கத்தக்கது என்று நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி குறித்து சோப்ரா கூறுகையில், இதில் தன்னுடைய குடும்ப வரலாறுகள், தனிப்பட்ட விவரிப்பு, அன்றாட நிகழ்வுகள் போன்றவை இடம்பெற்றுள்ளதாக தோன்றக்கூடும் எனினும் இதுபோன்ற வரைபடங்களில்தான் ஒருவர் பழைய நிகழ்வுகளை வெளிப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார்.